நாம் போகிறோம். நம்முடைய வேத புஸ்தகத்தை யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதினதான முதல் நிருபம், ஒரே நிருபம், பொதுவான ஒரு நிருபம். 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து படிங்க. 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது உங்களுக்குள் பூரண கிரியை செய்ய கடவது. எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில் ஒன்றிலும் குறைவில்லாத நிறைவான ஒரு வாழ்க்கை வேணும்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாஞ்சிக்கிறது எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கு, என் வாழ்க்கையில எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, குறையக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. ஒன்றிலும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுலையுமே குறைவு கிடையாது, எதுலையுமே என்ன கிடையாது. ஆமா, கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்தும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எதுலையுமே என்ன வராது, குறைவு வராது. இப்ப இந்த காலை வேளையில் சில கேள்விகள் உங்க முன்னால வைத்து உங்களிடத்திலிருந்தே சில பதில்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விளங்க செய்வது பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சரி, இப்ப உங்க முன்னால ஒரு கேள்வியை வைக்கிறேன். முதல் கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன், எத்தனை பேருக்கு குறைவில்லாத நிறைவான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு. எல்லாருமே கை தூக்குனீங்க. இப்போ அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருப்பதை உணர்கிறீர்கள்? என் வாழ்க்கையில குறைவுன்னு நான் சொல்றது இந்த இடத்துல உங்களுடைய பாவத்தை மட்டும் அல்ல, உங்களிடத்தில் இருக்கிற தவறுகள் பாவங்களை மட்டும் அல்ல. எனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் பாஸ்டர், அது எனக்கு குறைவா இருக்கு. ஒரு சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும், ஒரு கல்யாணம் இருந்தா நல்லா இருக்கும், இல்லை ஒரு பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும், இல்லை பிள்ளை இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா நல்லா இருக்கும், இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா நல்லா இருக்கும். எப்படி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னு வைங்களேன், நமக்குள்ள சில எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேறாததா இருக்கும். அப்படி எத்தனை பேர் உணர்கிறீங்க எங்க வாழ்க்கையில இன்னும் சில குறைவுகள் இருக்கிறது அப்படின்னு? எத்தனை பேர் சொல்றீங்க இருக்கு, என் வாழ்க்கையில குறைவு இருக்குன்னா கை வைத்திருங்க. இருக்கு இல்லையா? ஆமா, நம்ம நிறைவாய் மாற்றுகிறோடைய பிரச்சனத்துல தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசப்படி இல்லாத வீடு உண்டா? வாசப்படி இல்லைன்னா அது பேர் வீடா? அது வீடே கிடையாது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் ஆகிய நமக்கு இந்த உலகத்தில் போராட்டங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டா என்னதான் பதில்? இருக்கு, போராட்டங்கள் உண்டு. இப்ப இந்த போராட்டத்தின் மத்தியில போகும் பொழுது நமக்கு சுகமா இருக்குமா இல்ல வேதனையா இருக்குமா? இந்த குறைவுகளை கடக்கும் போது, இந்த கண்ணீரை கடக்கும் போது, இந்த உபத்திரவத்தினூடாய் நடக்கும் போது எத்தனை பேர் சந்தோஷமா நடப்பீங்க? இன்னும் 2 பிரச்சனையை கொடுங்க ஆண்டவரே, இன்னும் 2 உபத்திரம் வரட்டும் அப்படி இருப்போமா? அல்லது எப்பதான் இது மாறும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போமா? இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, எத்தனை பேருக்கு மாறுச்சு? என் வாழ்க்கையில பிரச்சனை இருந்த பிரச்சனை மாறி இருக்கு அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பிரச்சனை இருந்தது, அதுல இதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறீங்களா? எல்லாருக்குமே மாறி இருக்கும் சில பிரச்சனை. ஆனா இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒண்ணு மாற இன்னொன்னு என்ன பண்ணுது? ஒரு நபர்கிட்ட நான் பேசும்போது கேட்டேன், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக அவங்க ஜெபம் பண்ணும்படி சொல்லியிருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நான் சொல்லி அவங்கள விசாரித்தேன் ஒரு 4 நாள் கழிச்சு. இப்போ எப்படி இருக்கு உங்கள் வீட்டில், இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தீங்க இல்லையே, அது சரியாச்சா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அதை விடுங்க பாஸ்டர், அதை பற்றி யோசிக்கிறதுக்கே இப்போ டைம் கிடையாது, அதை விட அடுத்த பெரிய பிரச்சனை வந்திருக்கு எங்களுக்கு அப்படின்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, அலைகளை போல என்ன பண்ணுது, ஒன்று அடிச்சு ஓயறதுக்குள்ள அடுத்தது என்ன செய்யுது, எழும்புது. சரி, இதுல சில போராட்டங்கள் சில பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறதை நாம் உணர்கிறோம். நம்ம என்னதான் சொன்னாலும் அவைகள் எங்களை மேற்கொள்ளாது அப்படி இப்படி நம்ம சொன்னாலும் சில இடங்களில் நாம் தோற்று போகிறோம்.
சில பிரச்சனைகள் நம்மை அழ வைக்கிறது, சில பிரச்சனைகள் நம்மை வெட்கத்துக்கு உட்பட செய்கிறது. சில இடங்களில் நாம் தலை குனிந்து போகிறோம், தடுமாறுகிறோம், மேற்கொள்ள முடியாமல் நாம் விழுந்து போகிறது உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த போராட்டங்களுடைய, இந்த பிரச்சனைகளினுடைய ஆரம்ப புள்ளி என்ன அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டு, எதிலிருந்து இந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, இதை எப்படி ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவுள்ளவர்களாய் பூரணராய் மாற பிரயோஜனப்படும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நம்முடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது பிரச்சனைகளின் ஊடாய், போராட்டத்தின் ஊடாய், சோதனைகளின் ஊடாக கடந்து செல்லும் போது தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள், யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சங்கீதம் 23 எழுதியிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சில நேரங்களில் சோதனையின் பாதையில் கடந்து செல்லும் போது பொல்லாப்பு நேரிடுவது உண்டு. சில நேரத்தில் பொல்லாப்பு என்ன செய்து நேரிடுது. ஆகவேதான் பக்தன் இப்படி எழுதுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேர்ந்தது அப்படின்னு. வாக்குத்தத்தம் ஒரு பக்கம் இருக்கு, நீ பயப்படும் காரியத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. பொல்லாப்பு எப்படி நேரிடுகிறது என்று சொல்லுகிறேன் பாருங்க. நேரிட்ட ஒரு அனுபவத்தை, வாக்குத்தத்தத்தை மீறி எப்படி நடக்குது பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய 5ஆம் வசனத்தில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. போதும். ஆண்டவர் யோசுவாவை அழைத்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது யாருக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம்? யோசுவாவுக்கு. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். இப்ப என்ன நடக்குது நீங்க வாசித்தீங்கன்னா, அதே யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதனுடைய 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீரை போல் ஆயிற்று. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் யோசுவாவுக்கு. யோசுவாவே, எப்ப நீ லீடர்ஷிப் எடுக்கிறியோ உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூடவும் இருப்பேன். அடுத்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனை வரும், போராட்டம் வரும், யுத்தம் நடக்கும், நீ பயப்படாத. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னாலே எதிர்த்து நிற்க மாட்டான் அப்படின்னு. வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்ட யோசுவா விசுவாசத்தோடு பயணத்தை தொடங்குகிறாரு. யோர்தான் வந்து நிக்குது. ஆண்டவர் சொல்றார், கலங்காத, நீ ஏன் பயப்படுற? உனக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக
எதிர்த்து நிற்பதில்லை. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. வேதம் சொல்லுகிறது, அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் வசனத்தை பிடித்த உடனே பின்னிட்டு திரும்பிச்சான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாட்ட சொல்றாரு, இதை நீ டீல் பண்ண வேண்டிய விதம் எப்படின்னா, கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் யோர்தானுடைய கரையில படுமானால் அது பட்ட மாத்திரத்தில் யோர்தான் உங்களுக்கு ரெண்டாக பிளக்கும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும் அப்படின்னு. கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டியில என்ன இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை, 10 கற்பனைகள், மோசையின் மூலமாய் கர்த்தர் கொடுத்த 10 கற்பனைகள். அடுத்தது ஆரோனுடைய துளிர்த்தக்கோல், மன்னா. இவைகள் தான் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருந்த கர்த்தருடைய பெட்டியில் வைத்திருந்த காரியங்கள். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஆசாரியன் இந்த பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானுடைய கரையில் காலை வைத்தவுடனே யோர்தான் இரண்டாக பிளக்கிறது, அது பின்னிட்டு போகிறது. கர்த்தர் விடுவிக்கிறாரு. யோசுவாக்கு பயங்கர ஃபெய்த் வந்திருக்கும். எப்படி வந்திருக்கும்? உண்மைதான்ப்பா, ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, நான் பெருசா போராடலை, பெருசா எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் ஆசாரியர்கள் காலை தான் வச்சாங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? யோர்தானே பிளந்துட்டாரு அப்படின்னு. அப்படியே ஓட்டம் ஓடுகிறாரு. பெரிய எரிகோ கோட்டை வந்து நிக்குது. இந்த எரிகோ கோட்டை வந்து நின்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாது, உள்ள இருந்து யாரும் வெளியே போக முடியாது, அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ 6 நாள் மௌனமா இருந்து எரிகோவை சுத்தி வா, 7வது நாள் என்ன ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு. எக்காலங்களை ஊதும் போது நல்லா ஆர்ப்பரிங்க அப்படிங்கிறாரு. 7வது நாள் இவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிந்து விழுந்தது. கர்த்தர் எப்படி இடிச்சாரு தெரியுமா? அதை இன்னைக்கு வரைக்கும் எரிகோ கட்டப்படவே இல்லை. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் எரிகோவின் மதில்களை யாருமே கட்டல. அது இடிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டதாகவே கிடக்கிறது. ஏன்னா இடிச்சது யாரு? கர்த்தர். அதுவும் தம்முடைய பிள்ளைகளின் துதியின் சத்தத்தை கேட்டு இடித்தார். அது ஒரு அடையாளமா இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்க துதி எழுந்து ஒரு பிரச்சனையை இடிக்கும் என்று சொன்னால் அது திரும்ப எழும்பவே எழும்பாது. அல்லேலூயா. உங்க ஸ்தோத்திரங்களும் உங்களுடைய துதிகளும் ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளும் என்று சொன்னால் அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதம் அது நிரந்தரமானது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப யோசுவாக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்? கர்த்தர் சொன்ன மாதிரி எரிகோவை எதிர்த்து நாங்க ஒரு கல்லை கூட தூக்கி போடலப்பா. நாங்க என்னதான் பண்ணோம்? 6 நாள் அமைதியான ரெஸ்ட் கொடுத்தாரு. 7வது நாள் சுத்தி சுத்தி வந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சோம். துதிச்ச உடனே என்ன பண்ணி போச்சு? ஆலங்கம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஆயி பட்டணத்துக்கு நேரம் யுத்தம் மேற்கொள்ளணும். இந்த ஆயி பட்டணத்துக்கு நேரம் யுத்தம் மேற்கொள்ளும் போது யோசுவா சில வேவுக்காரர்களை அனுப்பி பட்டணத்தை வேவு பார்க்க சொல்கிறார். இந்த ஆயி பட்டணம் எப்படிப்பட்டது, இதை எப்படி மேற்கொள்ளலாம், கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்கப்பா. எரிகோ வேவு பார்க்க அனுப்பின போல ஆயிக்கு அனுப்புகிறார். ஆயி பட்டணத்தை போய் பார்த்தவர்கள் வந்து யோசுவாக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியது இல்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான். இங்கே யோசுவாவோடு இருக்கிற இஸ்ரவேலின் பலத்த சேனைகளில் உள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட சில மூப்பர்கள் புறப்பட்டு போய் ஆயி பட்டணத்தை ஸ்கேன் பண்றாங்க. அது எப்படி இருக்கு, அது நல்ல பட்டணமா, பலசாலிகள் நிறைந்த பட்டணமா, ஈஸியா பிடிச்சிடலாமா, எத்தனை பேரை கொண்டு போய் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பிளானை போட்டுட்ட பிறகு நேரா யோசுவாட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எப்பா எல்லாரெல்லாம் போக வேண்டாம்ப்பா, இதை ஒரு பெரிய பிரச்சனையாவே நீங்க நினைக்க வேண்டாம், வெறும் 2000 அல்லது 3000 பேர் போனா போதும். இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? யுத்த புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேருக்கு மேல. இனி போற வழியில நேரத்துக்கு எவ்வளவு மல்டிப்ளை ஆயிருக்கும். அப்ப இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல 1% கூட அங்க வேலை கிடையாது. நம்ம அவ்வளோலாம் பிரயாசப்பட வேண்டாம். ஆல் டுகெதர் பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா 40 லட்சம் தாண்டிடும். அப்ப 1% கூட நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. 2000-3000 பேர் போனா போதும். இப்ப போனாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆயின் மனுஷர்
இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள். ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேலை சில நேரம் நம்ம யோசிப்போம், யோர்தானை போன்ற பெரிய பிரச்சனையை தாண்டிட்டேன், அடுத்தது எரிகோ போன்ற பெரிய பெரிய பர்வதங்களை இடிச்சு தரைமட்டம் ஆக்கிட்டேன், விழுந்தது கடைசியில் எங்க? எதுல? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில்லறத்தனமா விழுந்து போகிறீங்க அப்படின்னு. சில்லற பிரச்சனை. சில பிரச்சனையை சொல்லுவோம் தெரியுமா? என்ன பிரச்சனை? சில்லற பிரச்சனை அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட நபர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்காக தீர்மானித்து பேங்க்ல சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பேங்க்ல ஒரு லோன் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணாரு. எல்லாம் ப்ராசஸ் பண்ணி லோனை சாங்ஷன் பண்ணணும்னு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க்ல ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, உங்க பேர்ல ஒரு 3 ரூபா ஓவர் டியூ காட்டுது அப்படின்னாங்களாம். எவ்வளோ ரூபா? 3 ரூபா. நீங்க ஏதோ ஒரு லோனை வாங்கியிருக்கிறீங்க, அதுல 3 ரூபா கட்டாம இருக்கிறீங்க அப்படின்னு. இவர் இப்போ எடுக்க போற லோன் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா லோனு. 60 லட்சம் ரூபாய்க்கு 1 கோடிக்கான வீடு 40 லட்சம் ரூபாயை அட்வான்ஸ் பண்ணிட்டாரு. மீதி 60 லட்சம் ரூபாய் இப்போ பேங்க் பேமெண்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாரு. இந்த 60 லட்சம் ரூபாய் எதனால தடைப்பட்டு இருக்கிறது? நீங்க எப்பயோ ஒரு லோன் எடுத்து அதுல எவ்வளவு கட்டாம இருக்கிறீங்க இன்னும். இந்த மனுஷன் புலம்புறாரு, எப்பா இவ்வளோ கட்டின எனக்கு இந்த 3 ரூபா கட்ட முடியாதா? இப்பயே தரேன், நீ அடைச்சினா அதை கிளியர் பண்ணி கூட. அப்போ பேங்க்ல செக் பண்ணிட்டு சொல்றாங்க, 3 ரூபா ஓவர் டியூன்னு காட்டுது, ஆனா எதுல ஓவர் டியூன்னு காட்ட மாட்டேங்குது, கண்டுபிடிக்க முடியல. அது கிளியர் ஆனாதான், சிபில்ல இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்தாதான் எங்களால சாங்ஷனே பண்ண முடியும், இல்லைன்னா வெரி சாரி பண்ண முடியாது அப்படின்ட்டாங்களாம். எவ்வளோ ரூபாயில? இவருக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்கு. ஏன்னா 40 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு, அதுவும் பெரிய நிறுவனத்திடத்துல. அட்வான்ஸ் பணத்தை திரும்ப தரமாட்டான், சொன்ன தேதிக்குள்ள முடிக்கலன்னா ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து வாங்கிட்டான். குறிப்பிட்ட தேதிக்குள் மீத தொகையை செட்டில் பண்ணி பில்டிங்கை சொந்தமாக்கி கொள்ளவில்லை என்றால் 40 லட்சம் திரும்ப தரப்படாது அப்படின்னு எழுதி வாங்கிட்டான். பெரிய பெரிய போராட்டத்தை தாண்டியாச்சு. இப்ப எதுல வந்து மாட்டிருக்கு? யோர்தானை கடந்தாச்சு, எரிகோவை கடந்தாச்சு. பெரிய பெரிய உபத்திரவங்கள், பெரிய பெரிய பாவ சோதனைகள், பெரிய பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள், கடன் பாரங்கள், பெரிய பெரிய வியாதிகள் எல்லாத்தையும் தாண்டியாச்சு. கடைசியில 2019 20 இத்துக்காண்டு கொரோனால வந்து என்ன பண்ணியாச்சு? பாதி பேருடைய வாழ்க்கை காலியாச்சு. கர்த்தர் நம்மளை மீதியா இருக்க வைத்திருக்கிறார். பெரிய பெரிய வியாதி. ஒரு நபர் சொன்னாங்க, பெரிய பெரிய வியாதியில இருந்தெல்லாம் தப்புனாங்க, கடைசியில சாதா சளி காய்ச்சல்ல போயிட்டாங்க அப்படின்னு. ஒரு விஞ்ஞானி இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாரு, உலகம் முழுவதும் பாதித்த இந்த கோவிட் டைம்ல பாதிக்கப்பட்ட எல்லாருடைய உடம்புல இருக்கிற வைரஸை நீங்க ஒன்னா கலெக்ட் பண்ணாலும் 10 கிராம் தாண்டாதான். எவ்வளவு தாண்டாது சொல்லுங்களேன்? எவ்வளவு தாண்டாது? 10 கிராம். எவ்வளோ? 10 கிராம்னா அது ஒன்றும் பெருசே கிடையாது. அவர் அதிகபட்சமாக சொல்றாரு. அதாவது அவர் சொல்றது, நான் வந்து 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னாரு. 100 மடங்கு நான் அதிகப்படுத்தி சொல்லுகிறேன் 10 கிராம்ங்கிறத. அவ்வளோ கூட கிடையாதான். ஆனால் முழு உலகத்தையும் ஸ்தம்பிக்க வைத்தது. இங்கே ஜனங்கள் வந்து சொல்லுகிறார்கள், எல்லாரும் போக வேண்டாம், 2000 அல்லது 3000 பேர் போனால் போதும். வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு இப்ப யோசுவா 3000 ஜனங்களை அனுப்புகிறான். முடிவு எப்படி வருகிறது என்றால், ஆயின் மனுஷர்கள் மேற்கொண்டார்கள், 36 பேர் இஸ்ரவேலிலே மாண்டு போனார்கள். இப்ப என்ன நடக்கிறது வாசித்து பாருங்கள். 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கிடந்தார்கள். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன், கர்த்தருடைய வார்த்தையை சுதந்தரித்தவன், கர்த்தரை தன்னோடு கூட வைத்திருக்கிறவன். என கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை, அது மட்டுமல்ல நான் உன்னோடு இருப்பேன். அடுத்தது சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவங்க வேதத்துல ரொம்ப கம்மி பேர் தான், ரொம்ப கம்மி பேர் தான். கூப்பிடும் போதே கர்த்தர் இப்படிதான் கூப்பிடுகிறாரு, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இப்படியெல்லாம் சொல்லி அழைத்த தெய்வம் இப்ப யோசுவா எப்படி விழுந்து கிடக்கிறாரு? யோசுவாவும் மூப்பர்களும் விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, இஸ்ரவேல்ல வந்த சோதனை பொல்லாங்கா முடிஞ்சுதா முடியலையா? இப்ப இஸ்ரவேலுக்கு பொல்லாப்பு நேர்ந்ததா நேரலையா? ஆனா வாக்குத்தத்தம் என்னது? வாதைவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ சகித்துக்கோப்பா, பிரச்சனை வரும்போது நீ என்ன பண்ணு, சகித்துக்கொள்ள. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க யாக்கோபுல வாசித்தீங்கன்னா இருக்கும், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பார் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்ப கர்த்தர் இங்க சொல்லியிருக்கிறாரு, நீ சகித்தா மட்டும் போதும், நீ பயப்படாத, உனக்கு பொல்லாப்பு நேரிடாதுன்னு. ஆனா இங்க ஆயி பட்டணத்தில் பொல்லாப்பு நேர்ந்துதா நேரலையா? இப்ப நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு. உங்க முன்னால ஒரு கேள்வி வைக்கிறேன், இப்ப பதில் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தையும் நடந்த சம்பவத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து சொல்லுங்க. பொல்லாங்கினால் கர்த்தர் சோதிக்கிறாரா சோதிக்கலையா? பொல்லாங்கினால சோதிக்கிறாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். சோதிக்கிறாரா சோதிக்கலையா? சோதிக்கிறார் இல்லையா? சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் இந்த கேள்வி, ஆனால் நான் கேட்க போகிறேன், நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். என்ன கண்டிஷன் போடுறேன்னா, நாளைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது, அதாவது நாளைக்கு நீங்கள் அல்லது என்னைய பார்க்க வரும்போது, ஆளுக்கு ஒரு மனுஷனை வெட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு கத்தியை கொண்டு வரணும், உங்க வீட்டில இருந்து எடுத்துட்டு வரணும். இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்றேன், எத்தனை பேர் கொண்டுட்டு வருவீங்க? வேற சிலது சொல்லலாம், ஆனால் ரொம்ப மோசமா இருக்கும், வேண்டாம். ஒரு மனுஷனை வெட்டுற அளவுக்குள்ள கூர்மையான அல்லது ரொம்ப பயங்கரமான, சாதாரண காய் வெட்டுற கத்திலாம் இல்லை, பயங்கரமா பார்த்தாலே பதறணும், அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கத்தி ஒன்றை நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறேன். உங்க வீட்டில இருந்து எடுத்துட்டு வரணும், கடையிலலாம் போய் வாங்கக்கூடாது. எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்? உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரணும். எத்தனை பேரால் கொண்டு வர முடியும்? ஏன் உங்களால் கொண்டு வர முடியாது? எங்கள் வீட்டில் அதே மாதிரி பொருள் இல்லை. எங்கள் வீட்டில் அதிகபட்சமாக என்ன தான் இருக்கும்? 2 வெண்டைக்காய் வெட்டுறதுக்கு, அதுக்கே கஷ்டம், அதுக்கே பயங்கர பாடுபடணும். அப்போ நம்மக்கிட்ட இல்லை. இப்போ இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நினைத்தாலும் உங்களை பொல்லாங்கினால் சோதிக்க முடியாது. இதை இருதயத்தில் முதல்ல ஆழமா பதிய வைங்க. கர்த்தர் நினைச்சாலும் உங்களை பொல்லாங்கினால் சோதிக்க முடியாது. ஏன்னு சொன்னா, பொல்லாங்கான காரியம் தேவனிடத்தில் இல்லை. உங்களால எப்படி மனுஷனை வெற்ற கத்திய கொண்டு வர முடியாதோ, அதே மாதிரி தெய்வத்தால பொல்லாங்கினால் சோதிக்க முடியாது. அடிக்கடி சபையில் ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில நன்மை நடந்தாலும், நம்மை உபத்திரவப்படுத்துகிற சில காரியங்கள் நடந்தாலும், அது யாரால் வருகிறது? யாரால் வருகிறது? தெய்வத்தால். நம்மளை அடிச்சாலும் அணைச்சாலும் கர்த்தர். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை அடிச்சிருக்கிறீங்க? அடிச்சிருக்கிறேன், என் பிள்ளைய ஒரு முறையாவது அடிச்சிருக்கிறேன், இல்லை என் பெற்றோர்கிட்ட ஒரு முறையாவது அடி வாங்கியிருக்கிறேன். உங்க கை வைத்துங்க பார்ப்போம். நல்லா வாங்கியிருக்கிறீங்க, அடிச்சிருக்கிறீங்க இல்லையா? சரி, எத்தனை பேர் உங்க பிள்ளைய சாவடிச்சிருக்கிறீங்க? யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. அவர் என்னை சிட்சிப்பார். என் ஆண்டவர் என்னை என்ன செய்திருக்கிறார்? சிட்சித்திருக்கிறார். ஆனால் என்னை பொல்லாப்புக்குள் உட்படுத்தினது இல்லை. அவர் சிட்சிக்கிறவர் தான் உண்மை, அவர் அடிக்கிறார் தான் உண்மை. ஆனா பொல்லாப்பு நேரிட பண்ணுகிறவர் அவர் அல்ல. அப்ப யாரு? அடுத்து ஒரு பெரிய கேள்வி பண்ணுமா இல்லையா? பொல்லாப்பு வந்திருக்குல்ல வாழ்க்கையில,
பொல்லாப்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பொல்லாப்பை பார்த்துருக்குறோமே. எதிர்பாராத மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், எதிர்பாராத மரணங்கள், எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத நஷ்டங்கள், தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் புரட்டி போடுகிற அனுபவங்கள், இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோமே. சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு அப்படி போயிடும். சில காரியங்கள் நிரந்தரமாய் சிலவற்றை நினைத்து நம்மை அழும்படி வைக்கும். சில பொல்லாப்புகள் இதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோமே. அப்ப கர்த்தர் இதை செய்யலைன்னா யார் செய்தது? வேதம் சொல்லுகிறது, பிசாசானவனை குறித்து அவன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு. அப்ப நன்மை செய்கிறது யாரு? கர்த்தர். கர்த்தரிடத்துல என்ன இருக்கு நீங்க வாசித்தீங்கன்னா 17ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்ப அவர்கிட்ட என்னதான் வருது? பரலோகத்துல உற்பத்தி ஆகிறது என்னதான் உற்பத்தி ஆகுது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் தான் பரலோகத்துல உருவாகுது. அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா, வெளிச்சத்தின் பிதா, வெளிச்சமா இருக்கிற தெய்வத்தின் இடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. சில விசுவாசிகள் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு மட்டும் அற்புதம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஒரு முறை ஒரு ஆள் கீழே சர்ச் இருந்தப்ப சொன்னாங்க, அது எப்போ அங்கே 3 பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, 3 ரோவா பிரிச்சிருப்போம் நம்ம. அப்போ ஒரு ஆள் வந்து இப்படி கேட்டாங்க, எப்போ பார்த்தாலும் சாட்சி சொல்றது இந்த நடு ரோல இருக்கவங்கள்ட்ட மட்டுமே ஆண்டவர் வந்து அற்புதத்தை செஞ்சு சாட்சி சொல்ல வைக்கிறார். அதனால நானும் இன்னையிலேருந்து தீர்மானம் பண்ணிட்டேன், எங்கே வந்து உட்கார போறேன்? நடு ரோல வந்து உட்கார போறேன் அப்படின்னு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க நடு ரோட்ல உட்கார்ந்தாலும் சரி, இல்லை நடு ரோட்ல போய் உட்கார்ந்தாலும் சரி, உட்கார்றனால ஒண்ணு நடந்துராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் என்னதான் இருக்குதான்? நன்மைதான். அவர் இந்த இடத்துல உட்கார்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அங்க உட்கார்றவங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம், அப்படிலாம் தரதில்லை. அவரிடத்தில் மாறுதலோ வேற்றுமை நிழலோ இல்லை. ஆனால் பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அழிவை நாம் சந்திக்கிறோமானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அழிவு தேவனால் அல்ல, யாரால் வந்தது? பிசாசினால் வந்தது. இப்ப அடுத்த கேள்வி பெருசா வரும், அது எப்படி வரலாம்? ஏன்னா சங்கீதம் 121 எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் எனக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வணைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. உங்களை உள்ளங்கையில வச்சு உங்களை சுற்றி ஒரு மதிலை வச்சு அதுல ஓட்டையே இல்லாம பாதுகாத்து அதை இரவும் பகல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப எப்படி பிசாசு உள்ள வர முடியும்? இந்த மதில் யார் கட்டின மதில்? அவர் கட்டினது. நான் இருக்கிறது யார் கையில் இருக்கிறேன்? அவர் கையில் இருக்கிறேன். அவர் கையில் இருக்கிற என் வாழ்க்கையில எப்படி பிசாசு உள்ள பூர முடியும்? நல்லா புரிந்துக்கிடுங்க. ரோட்ல நின்று ஒருத்தன் அடிபடுறான்னு வைங்க, ஒரு திருடன் ரோட்ல போற ஒரு நபர்கிட்ட வழிப்பறி பண்றதுக்கு முயற்சி பண்றான்னு வைங்க, அவனை காப்பாத்துறதுக்கு 4 பேர் வருவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ரோட்ல ஒரு ஆள்கிட்ட வம்பு இழுக்கிறான், இல்லை அடிக்கிறான், ஏதோ ஒன்று நடக்குதுன்னா ரோட்ல சிலர் கண்டு காணாம போனாலும் உதவிக்கு ஒரு 10 பேர் ஓடி வருவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா என்ன செய்வாங்க? 4 பேர் ஓடி வருவாங்க. ஆனா நல்ல பெரிய மதில் சுவர் உள்ள பாதுகாப்பு கோட்டை போல கட்டப்பட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளாக ஒரு ஓட்டையை கண்டுபிடித்து ஒரு திருடன் இரவு நேரத்தில் அல்லது பகல் வேலையில எப்பயானாலும் சரி உள்ள பூந்துட்டான்னு வைங்களேன், உள்ள இருக்கிற ஆளை அடிச்சு போட்டா கூட காப்பாத்துறதுக்கு ஆள் வரும்னு நினைக்கிறீங்களா? ஆள் வரும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ரட்சிக்கப்படாத ஒரு அவிசுவாசி, ஞானஸ்நானம் பெறாத அல்லது சத்தியத்தை அறியாத உலகத்தானாய் வாழ்கிறவன் சில வேளைகளில் சில சத்துருவின் போராட்டங்களில் சிக்குண்டாலும் எப்படியாகிலும் கர்த்தர் ஒரு நல்ல சமாரியான அனுப்பி கொலை உயிரும் குற்றுயிரமா கிடக்கிற அவனை தூக்கி கொண்டு வந்து சபையில போட்டு அவனை பராமரித்து அவனை சுகப்படுத்தி பலப்படுத்தி அவனை நிறுத்திடுவாரு.
ஆனா சபையாகிய கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருந்துட்டு அவருடைய உள்ளங்கைகளில் வணையப்பட்டு சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டு சுற்றிலும் காக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய எல்லைக்குள்ளாக பொல்லாங்கன் உள்ளே வருவானானால் கன்ஃபார்ம் டெத். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கன்ஃபார்மா கதையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லுங்களேன். கன்ஃபார்மா முடிஞ்சிடும். பயந்த காரியம் எனக்கு நேர்ந்தது, பயந்த காரியம் எனக்கு, அப்பதான் இது நடக்குது. சரி, எப்படியா உள்ள வந்தான்? அவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி அவன் உள்ள வரான்? கர்த்தர் தானே வேலை அடைச்சு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை மீறி எப்படி எல்லாம் நடக்குது? How come it is possible? அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். இப்ப 13-14 ஆகிய வசனங்களை சேர்த்து வாசிங்க, உங்களுக்கு விளங்கும். யாக்கோபு 1:13-14. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிங்க இந்த வார்த்தையை. அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சோதிப்பதில்லை. அவரிடத்தில் சோதிக்கிறதற்கான மெத்தடும் இல்லை, அவர்கிட்ட கிடையாது. எப்படி உங்ககிட்ட ஆளை வெட்டக்கூடிய கத்தியை கேட்டா இல்லைன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி பொல்லாங்கை வைத்து சோதிக்கிறதுக்கு அவரிடத்தில் பொல்லாப்பு இல்லை. அவர் பொல்லாதவரும் இல்லை. அவர் அன்பு நிறைந்தவர், நன்மையான ஈவுகளை உடையவர், பூரணமான வரங்களை உடையவர். அப்ப எப்படி எங்க வாழ்க்கையில சோதனை வருது அப்படின்னு பார்த்தா, அதுக்குதான் வசனம் சொல்லுது, அவன். உங்க பைபிள்ல அந்த இச்சைன்னு இருக்கு இல்லையா, அந்த இச்சைக்கு பக்கத்துல ஆசை அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கான வழக்கத்தில் இருக்கிற தமிழ் சொல் ஆசை. அவன் தன் தன் சுய ஆசையினால் இழுக்கப்பட்டு, ஆசையினால் என்ன செய்யறான்? இழுக்கப்பட்டு. அடுத்தது சிக்குண்டு, ஆசை போல சிக்குண்டு. அடுத்தது என்ன செய்யப்படுகிறான்? இப்ப என்ன உள்ள வருது? சோதனை வருது, சோதிக்கப்படுகிறான். அடுத்தது என்ன நடக்குது? பின்பு இந்த ஆசையானது கற்பம் தரிக்குது. இந்த ஆசை என்ன பண்ணுது? கற்பம் தரிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா, வட்டி குட்டி போட்டுது அப்படின்னு. அப்படின்னா என்னது? என்னது? ரெப்ளிகேட் ஆயிட்டே இருக்கும். ஒரு ஆசை உள்ள வந்தது, அந்த ஆசை என்னை இழுத்து 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 அடுத்தடுத்து ஆசைகளை எனக்குள்ள எழுப்பிட்டே இருக்கும். ஆசைகளை குட்டி போட்டுட்டே இருக்கும். அறிவில்லாத மனுஷன் சொல்லுவான், குரங்கு குட்டியிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு. அப்ப ஏன்டா இன்னைக்கு இருக்கிற குரங்கு குட்டி மனுஷனா மாற மாட்டேங்க கேட்டா தெரியலம்பா. எந்தெந்த மிருகம் இந்த உலகத்தில் இருக்கோ அந்தந்த மிருகம் அந்தந்த குட்டியை தான் போடும், மாத்தி எல்லாம் போடாது. நீங்க மனுஷனா இருந்தா உங்களுக்கு பிறக்கிறது எப்படிதான் இருக்கும்? மாடா பிறக்குமா? மனுஷனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படிதான் பிறக்கும்? அது மனுஷனா தான் பிறக்கும். அப்ப ஆசை கற்பம் தரிக்கிறது. வேதம் சொல்லுகிறது இச்சையானது கற்பம் தரிக்கிறது. இச்சை கற்பம் தரித்து அப்படி ஆசை இன்க்ரீஸ் ஆகி எதை பிறப்பிக்குதான்? எதை பிறப்பிக்குது? பாவத்தை பிறப்பிக்கிறது. இந்த பாவம் பூரணமாகும் பொழுது எதை கொண்டு வருகிறது? மரணத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னா கை வைத்துங்க பார்ப்போம். எனக்கு நிறைய ஆசை இருக்கு பாஸ்டர். கை வைத்துங்க, நல்ல கை வைத்துங்க, நல்ல கை வைத்துங்க. ஆசை இருக்கா? நல்லது. ஆசை இல்லாத மனுஷன் உண்டா உலகத்தில்? யாருமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவ நிமித்தம் என்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் அவரோடு கூட நான்
சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஆசைகள் இருப்பது தப்பல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசை இருக்கிறது தப்பில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என் ஆசை என் தேவனுக்கும் ஆசையா அப்படின்னு. அல்லேலூயா. எனக்கு பிரியமானது என் தேவனுக்கும் பிரியமானதா அப்படின்னு. ஏன்னு சொன்னா, நான் தனியா இருக்கும்போது என் விருப்பத்துக்கு என் வழக்கத்தின்படி நான் என்ன வேணாலும் செய்யலாம். என்னைக்கு என் வாழ்க்கையை இன்னொரு நபரோடு நான் பகிர்ந்து கொள்ள தீர்மானிக்கிறேனோ அது முதற்கொண்டு என் விருப்பத்திற்கு நான் நடக்க முடியாது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? உண்மைதானா? நம்ம தனியா இருக்கிறப்ப எங்க வேணாலும் போவோம், என்ன வேணாலும் சாப்பிடுவோம், என்ன வேணாலும் உடுத்துவோம், என்ன வேணாலும் பேசுவோம், எப்படி வேணாலும் இருப்போம். கல்யாணம்னு ஆன பிறகு அப்படியே எல்லாமே மாறிடும். எல்லாரும் மாறிடும், எல்லாம் மாறும், டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். ஏன்? இப்ப என் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள என்னோடு கூட ஒருவர் வந்திருக்கிறாரு. அப்ப வெறும் என் விருப்பத்தை நிறைவேற்றினா போதாது, நான் யாரையும் நிறைவேற்றணும், அவருடைய விருப்பத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். உண்மையா இல்லையா? இப்போ உங்களுக்கு இட்லி பிடிக்கும், உங்க வீட்டுக்காரருக்கு தோசை தான் பிடிக்கும்னு வைங்களேன். நீங்க தினந்தோறும் நான் இட்லி தான் அவிப்பேன் அப்படின்னா என்ன ஆகும்? அது செட் ஆகாது. அப்பப்போ என்னவும் சுடணும், அப்பப்போ தோசையும் சுட்டு கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? சண்டை தான் வரும். இட்லியில் இப்போ சில நாள் முன்னால் சொல்லியிருப்பேன், இட்லியில் ஒரு பிரச்சனை வந்து கல்லை கொண்டு அடித்து அதே மாதிரி மாறிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை அவர் தெரிந்தெடுத்து என்னை தேடி வந்து என்னை பரிசுத்தம் பண்ணி என்னை சபையில கொண்டு வந்து சேர்த்து என்னை அபிஷேகம் பண்ணி இப்ப சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு இந்த காலை வேளையில எத்தனை பேரால சொல்ல முடியும், இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் முன்பு தனிமையா இருந்தேன், முன்பு தெய்வமற்றவனா இருந்தேன், ஏதோ ஒன்றை நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறவர் என் வீட்டில் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள இல்ல, எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால நான் ஏதோ ஒரு இடத்துல போய் தெய்வத்தை பார்த்து விட்டு தரிசித்து விட்டு அல்லது நமஸ்காரம் செலுத்தி விட்டு நான் வந்துட்டேன். ஆனா இன்றைக்கு நான் நமஸ்கரிக்கிற தெய்வம் வேற எங்கேயும் கிடையாது, எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is within me. He is sharing my life. என் வாழ்க்கையை பங்கிட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேரால் இதை உணர முடிகிறது? எத்தனை பேரால் இங்க இருக்கிறவங்களால சொல்ல முடியும், இயேசு எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு? இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அதை உணர்கிறீங்க, எனக்குள்ள இயேசு நிறைந்திருக்கிறார் அப்படின்னு? என் வாழ்க்கையில நான் தனிமை இல்லை. I'm not alone. நான் தனிமை இல்லை. பெத்தேல்ல என்னைக்கு யாக்கோபு தேவனை தரிசித்தானோ அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணினா, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் எப்படி இல்லை? நான் எப்படி இல்லை? தனிமை இல்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. கல்லை எடுத்து வச்சு படுத்து தூங்கும்போது நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு. நேசித்தவங்கெல்லாம் வெறுத்துட்டாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் கண்ணை மூடின பிறகுதான் தெரிஞ்சது நான் தனிமை இல்லை, நேசித்தவர் விலகலை. அது வரைக்கும் அம்மா நேசிக்கிறாங்க, என் சகோதரன் நேசிக்கிறான், அப்பா நேசிக்கிறாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் விலகின பிறகுதான் ஒரு காரியம் புரிந்தது, அவர்களை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிற ஒருவர், எப்பொழுதும் என் மேல் நோக்கமாய் இருக்கிறவர், ஒரு சான்ஸ் கிடைக்காதா, இந்த யாக்கோபுடைய இருதயத்திற்குள்ளே நான் கடந்து போக முடியாதா என்று சொல்லி எனக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யாக்கோபு பெத்தேல தான் ஆண்டவரை சந்தித்தான். ஆனா கர்த்தர் யாக்கோபை எப்ப பார்த்தார் தெரியுமா? ரெபேக்காளுடைய வயிற்றுல இருக்கும்போதே கர்த்தர் பார்த்துட்டாரு.
பிள்ளை இல்லாம கஷ்டப்படுற வேளையில அவ போய் தன் கணவனாகிய ஈசாக்க பிடிச்சு உழுக்கிறா, எனக்கு ஒரு பிள்ளை தான் அப்படின்னு. ஈசாக்கு அவருடைய கண்களை திறக்கிறான். என்ன சொல்லுகிறான்? நான் என்ன தேவனா? உனக்கு பிள்ளையை கொடுக்கிறதற்கு நான் என்ன தேவனா? உனக்கு வேணும்னா நீ அவரை போய் கேளு. அவருடைய பாதத்தை பற்றி கொண்டாள். அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அழுகிற, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை நீர் தர வேண்டும் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் பேசுறார். என்ன பேசுறார்? உன்னிடத்திலிருந்து 2 ஜாதிகள் எழும்பும், இளையவனை மூத்தவன் சேவிப்பான். ஹல்லேலூயா. யாக்கோபு ஏசா என்று 2 சந்ததி உன்னிடத்திலிருந்து புறப்படும். யாக்கோபை ஏசா சேவிக்கிறதா இருக்கும், இளையவன் மூத்தவன் மேல ஓங்கி இருப்பான்னு எங்க வாக்குத்தத்தம் பண்றாரு? சும்மா எல்லாம் ரெபேக்காள் சொல்லல, சாபம் வந்தா எனக்கு, ஆசீர்வாதம் வந்தா உனக்குன்னு. ஏன்னா ரெபேக்காளுக்கு தெளிவா தெரியும், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபுக்கு தெரிஞ்சது ரெபேக்காளும் ஈசாக்கும் தான். ஆனா யாக்கோபுக்கு தெரியாமலே அவனை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஏணியை போட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்கு? எப்ப என் மகன் இருதயத்தை திறப்பான், எப்ப என் மகன் இருதயத்தை திறப்பா, சீக்கிரமா இறங்கி அவனுக்குள்ளே நான் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபுக்குள்ள ஆண்டவர் வந்ததுதான் உண்டு, எல்லாம் மாறிச்சு. இன்னைக்கு நான் தனிமையில் இல்லை, என்னோடு கூட ஒருவர் என் வாழ்க்கையை பங்கிட்டு கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையை அவர் பங்கிடும் பொழுது எனக்குள்ள இருக்கிற சில ஆசைகள் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆமென். ஆவிக்குரிய விசுவாசி இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சபை நடுவே உங்க கணவனையோ அல்லது உங்க மனைவியோ கரம் பிடிக்கும் போது, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் வரையிலும் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை செய்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கைப்பிடிச்சிட்டீங்க. இப்ப தொடர்ந்து உங்க வாழ்க்கை துணை, உங்க கணவனோ அல்லது உங்க மனைவியோ உங்களுக்கு பிடிக்காததையே செய்துட்டு இருந்தா எதுல போய் முடியும்? எதுல போய் முடியும்? அவங்கள விட்டு விலகிறத விட உங்களுக்கு வேற வழி இருக்கா? ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது. போன மாசத்துல ஒரு புதிதாக திருமணமான தம்பதியினர் கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. ஏன் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா, மனைவி கணவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, எப்பா நம்ம கல்யாணம் இருக்கு, நம்ம ஹனிமூன் ட்ரிப் போனோம், நல்ல ஒரு இடமா போடுங்க அப்படின்னு கோவாக்கோ ஏதோ ஒரு இடம், எங்க சம்திங் ஏதோ இடம் தெரியல, கேட்டிருந்தா. அவர் என்ன பண்ணிட்டார்? இந்தியாலே ஒரு பெரிய கோயில் ஒன்று திறக்கிறாங்க, அந்த கோயில் விழாக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாரு. மனைவி வாயே திறக்கல, அம்மா சொன்னாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டாரு. ட்ரிப் எல்லாம் முடிச்சு எல்லா தரிசனங்களையும் முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே வக்கீல் நோட்டீஸ் வீட்டுக்கு வருது. என்னன்னு வருது? டிவோர்ஸ் கொடு அப்படின்னு. டிவோர்ஸ் கொடு அப்படின்னு. பயங்கர ஷாக்கு. அதுல எழுதியிருந்த காரணம் என்ன தெரியுமா? நான் கேட்டது ஹனிமூன் ட்ரிப் கேட்டேன், ஆனா நீ கூட்டிட்டு போனது எங்க? சாமி தரிசனத்துக்கு கூட்டிட்டு போயிட்ட. உனக்குள்ள பல ஆசைகள் இருக்கலாம். உன்னோடு இணைந்து வாழ தீர்மானிக்கிற என் ஆசைக்கு நீ மதிப்பு கொடுக்கணும். என் ஆசைக்கு மதிப்பு இல்லாத இடத்துல எனக்கு இடம் இல்லைன்னு சாதாரண ஒரு பெண் தன் குரலை உயர்த்தி கோர்ட் நோட்டீஸ் அனுப்பி டிவோர்ஸ் வாங்கிட்டா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, 10,000ங்களிலே சிறந்தவர். அவர் பரிசுத்தர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. அவர் ஏதோ உங்க கையை வாழ்க்கையில பாதியில பிடிச்சிட்டு உன்னோட கூட என் வாழ்க்கையை நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரல. ஒண்ணுமே இல்லாம வெறுமையா நம்ம இருந்தோம், நமக்கு அவருக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அவர் தன்னையே நமக்காக கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்ம மேல எல்லையில்லாத அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம கிட்ட அவர் ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கவே இல்லை, சின்ன சின்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என் பிள்ளைக்கு நான், எனக்கு என் பிள்ளை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எங்கேயாவது எழுதியிருக்கிறாரா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், தினந்தோறும் இவர்கள் 5,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பார்கள், அப்படி எழுதியிருக்கிறாரா? எங்கேயாவது எழுதியிருக்கிறாரா? எங்கேயுமே எழுதல. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எனக்காக தினந்தோறும் 10 மூட்டை சாக்க தூக்கி வேலை செய்வார்கள், அப்படி எழுதியிருக்கிறாரா?
எழுதலை. எழுதுனது என்னதான் எழுதியிருக்கிறாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இதை மட்டும் தான் எழுதியிருக்கிறாரு. இதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தர், எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். நாங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுட் கூப்பன் இருக்கும். எங்கள் கேம்பஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா KFC இருக்கும், அடுத்தது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட், அதாவது மார்னிங் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண நேரிடுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கன்ஃபார்மாக சங்கீதா அப்படின்னு ஒரு ஹோட்டல் உண்டு, பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். அதில் தான் நான் சாப்பிடுவேன். என் கூட இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா எங்கள் கல்ச்சரே எப்படின்னா ஐடி ஆஃபீஸில் ஃபுல்லாகவே, அதுவும் ஃப்ரீ கூப்பன் கிடைக்கிறப்போ விடவே மாட்டாங்க, நல்லா நான்வெஜ் சாப்பிட்றது தான். அதுவும் எங்களுக்கு எல்லாருக்கும் நான்வெஜ்னா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சங்கீதா மெஸ்ஸில் உட்காந்து தயிர் சாதம் சாப்பிட்ருப்பேன், இல்லை சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? எங்கள் ப்ராஜெக்டில் எங்கள் கூட ஒரு நபர் உண்டு, அவர் பியூர் வெஜிடேரியன். அவருக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்காது. நான் வெஜிடேரியன் பிடிக்காதனால மற்ற எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு அவரை விடுறதுக்கு மனசு இல்லை. இப்போ நான் இங்கே யோசிக்கணும், அவர் என் கூட வந்து உட்காந்து சாப்பிட முடியுமா, இல்லைன்னா அவர் கூட உட்காந்து சாப்பிட முடியுமா? நான் யோசிக்கணும். எனக்கு அவர் முக்கியம் என்றால் நான் என்ன பண்ணணும்? அவரோடு உட்காந்து சாப்பிடணும். அவர் நினைச்சாலும் என் கூட வந்து உட்காந்து சாப்பிட முடியாது. நான் உட்காந்து சாப்பிட்ற சாப்பாடை பார்த்தா அவருக்கு கொமட்டி தள்ளிட்டு வாந்தி வரும். என்ன பண்றது? அவர் பாவியாய் மாற முடியுமான்னு கேட்டால் அவர் பாவியாய் மாற முடியாது. அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு கண்ணிருந்தும் காணாமல் காதிருந்தும் கேளாமல் இருக்கிறதை போல் அவரால் இருக்க முடியும் என்றால் அவரால் இருக்க முடியாது. பாவத்தை சகிக்க கூடாத சுத்த கண்ணரா இருக்கிறவர் அவர். பாவத்தின் வாசனையை அருவருக்கிற தெய்வம் அவர். அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு பக்கம் என் ஜனம் என்னை துதிக்க வேண்டும், இன்னொரு புறம் துதிக்கிறதான என் ஜனம் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்னைக்கு இந்த காலை வேளையில இங்க வேதம் சொல்லுகிறது, பாவம் எப்படி உற்பத்தி ஆகிறதாம்? இச்சையானது பாவத்தை கற்பம் தரிக்கிறது. உள்ளுக்குள்ள ஒரு ஆசை வந்தது, அந்த ஆசை எனக்குள்ள மேற்கொள்ளுது, தொடர்ந்து மேற்கொள்ளுது. ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆசையை தேவனுக்கு தெரியப்படுத்தினால், நம்முடைய விருப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் தேவை என்று அவர் சித்தம் கொண்டால் நிச்சயமாய் அதை அவர் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எனக்கு தேவையானது தேவனுக்கு சொன்னால் அது தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமும் தேவனுடைய பார்வையில் செம்மையுமாக தோன்றினால் தேவன் நிச்சயமாய் எனக்கு அதை தருவார். கர்த்தர் தரலனா புரிஞ்சுக்கிடணும், கர்த்தருடைய பதிலே என்னதுதான்? நோ தான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எஸ் சொன்னா காது கேட்கிற மாதிரி சொல்லுங்க. எஸ் சொன்னா காது கேட்கிற மாதிரி, ஏசப்பா நோ சொல்லும் போதும் காது கேட்கணும், இல்லை ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆசை தெரியுமா? எப்பவும் கர்த்தர் என்ன சொல்லணும்? எஸ், ஓகே. மளிகை கடை லிஸ்ட் மாதிரி பெரிய லிஸ்ட்டை போட்டு போய் முழங்கார் போட்ட உடனே நம்பர் 1 சாங்ஷன், ஓகே, நம்பர் 2 3 4 5 6 எல்லாம் சாங்ஷன்னா நமக்கு பயங்கர சந்தோஷம். கை தட்டிட்டு கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள், கர்த்தர் எனக்கு பதில் தந்தார் அப்படின்னு வந்துருவோம். அண்டர்ஸ்டாண்ட், நோ இஸ் ஆல்சோ an answer of God. உங்க பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேட்குற சில விஷயங்கள்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா எத்தனை பேர் முடியாதுங்கிறத மௌனத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க? வெளிப்படுத்திருக்கீங்களா இல்லையா?
சில காரியம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். பிள்ளைக்கு முகத்துக்கு நேராக பார்த்து முடியாதுன்னு சொன்னால் பிள்ளை ஃபீல் பண்ணிடும். அதனால பேசாமல் நம்ம எப்படி இருப்போம்? சத்தமாக சொல்லுங்களேன், எப்படி இருப்போம்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் எனக்கு தூரமாக இருக்கிறீர்? பகலிலே கூப்பிடுகிறேன், எனக்கு உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை புரிந்து கொள், கர்த்தருடைய பதிலே என்னதுதான்? நோ. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு முழங்காற்படியிட்டு ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது, ஆனாலும் என் சித்தப்படி அல்ல, உம் சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். பரலோகத்தின் பிதா பதில் கொடுத்தாரா? அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா? கேளாதவரை போல இருந்தார். சிலுவையில தொங்கும் பொழுது உலகத்தின் பாவம் எல்லாம் தன்மேல் வந்து விழுந்த மாத்திரத்திலே சிலுவையிலிருந்து புலம்பினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏதாவது பதில் கொடுத்தாரா? சிலுவையில் பேசின வார்த்தைகள் அப்படியே நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. பிதாவே, இவர்களை மன்னியும்னு பிதாவை பார்த்து பேசுறாரு. தன் பக்கத்தில் இருக்கிற குற்றவாளிக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். கீழே இருக்கிற சீஷனை பார்த்து பேசுறாரு, எல்லாத்தையும் பார்த்து பேசுறாரு. கடைசியில் ஐந்தாவதா வந்து என்ன பேசுறாரு? தாகத்துக்கு தண்ணி கிடைச்சதா? கொடுத்தாங்களா? ஆறாவதா என்ன சொல்றாரு? எல்லாம் முடிந்தது. கடைசியில் ஏழாவதா என்ன சொல்றாரு? நோ ரிப்ளை ஃப்ரம் ஹெவன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறின பிறகு பரலோகத்திலிருந்து ஒரு பதில் கூட அதுக்கப்புறம் கிடையாது. அவரே புரிந்து கொண்டார், தாகமா இருக்கிறேன். எதுக்கு தாகம்? எதுக்கு தாகம்? ஒரு வார்த்தை கேட்காதா? ஒரு வார்த்தை கேட்காதா? இந்த பாவம் என்மேல் சுமர்த்தப்படுவதற்கு முன்பாக எனக்குள்ளிருந்து அந்த தேவ பிரசனம், அந்த மகிமையை திரும்ப நான் பார்க்க மாட்டானா? ஏன்னா வேதம் சொல்லுது அந்தகாரம் சூழ்ந்தது என்று. அந்த அந்தகாரம் நீங்காதா? நோ. பரலோகம் அமைதியா இருந்தது, பதிலே கொடுக்கல, அமைதியா இருந்தது. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்தும், சில காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்தும், தொடர்ந்து கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை உங்களுக்கு கேட்காம, சில காரியங்களை நீங்க செய்யும் போது, சில காரியங்களை நீங்க யோசிக்கும் போது, கர்த்தர் அவைகளுக்கு விரோதமாய் உங்களை கடிந்து உங்களை நெருக்கத்துக்கு உட்படுத்தி அவருடைய கை உங்கள் மேல் பாரமாய் வந்து இறங்குகிறதை நீங்கள் உணர்வீர்களானால், நெவர் எவர் ட்ரை டு ஜஸ்டிஃபை தட். அதை நியாயப்படுத்தவோ அல்லது அந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்கவோ நீங்கள் முயற்சி செய்யாதிருங்கள். அப்படி முயற்சி செய்வீர்களானால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் வந்தவர் வந்த வண்ணமாகவே விலகி போய்விடுவார். வரும்போது வேணா தெரிஞ்சிருக்கும், ஆனா போகும்போது கண்டிப்பா தெரியாது. வேதம் சொல்லுகிறது, உப்பானது சாரமற்று போனால் எதுனால் சாரமாக்கப்படும்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அது சாரமாக்கப்படாது, திரும்ப அதுல சாரம் ஏற்றவே முடியாது. அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறு ஒன்றுக்கும் பயன்படாது. நீங்கள் உங்களில் உப்புள்ளவர்களாய் இருங்கள், உப்புள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த உப்புல சாரம்தான் இயேசு, தேவ ஆவியானவர். இந்த சாரம் நம்மளை விட்டு விலகி போயிட்டுனா, இது நம்மளை விட்டு விலகி போயிட்டுனா அவ்வளவுதான். இதை கொண்டு போய் எங்கதான் கொட்டணும்? எங்கதான் கொட்டணும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆசைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆசை இச்சைகள்ல நம்ம தொடர்ந்து ஓடிட்டே இருப்போம்னா கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறத படிப்படியா குறைச்சிருவாரு. கர்த்தர் நம்மளை நடத்துறத விட்டுருவாரு. கர்த்தர் நம்மளோட பேசுறத விட்டுருவாரு, இடைப்படுறத விட்டுருவாரு. நல்ல ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. நம்மளை பார்த்து ஒரு ஆளு கொலை செய்யறது சரியா தப்பான்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? கண்ணை மூடி தப்புன்னு சொல்லிடுவோம். உண்மையா இல்லையா? கொலைகாரனுடைய நண்பனை போய் கேட்டு பாருங்களேன், உன் ஃப்ரெண்ட் அவனை கொலை பண்ணானே, அது சரியா தப்பான்னு கேட்டு பாருங்களேன்.
அந்த நண்பன் கண்ணை மூடி தப்புன்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? அந்த கொலையை நியாயப்படுத்த பார்ப்பான். பாவத்தில் தொடர்ந்து ஓடும்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய ஆசைகளாக மாறி அந்த ஆசைகளை நம்ம விரும்பி, அந்த ஆசை வேதம் சொல்லுகிறது அந்த இச்சை பாவத்தை கற்பம் தரிக்கும். அது பாவத்தை கற்பம் தரிக்க சர்க்கரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சர்க்கரை சாப்பிட சாப்பிட இனிமையா இருக்குமா இல்லை கசப்பா இருக்குமா? எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும். ஆனால் சரீரத்தில் எப்படி மாறிட்டு இருக்கும்? இன்னொரு பக்கம் சுகர் ஏறி 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 ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்டாக அங்கங்கே காலி ஆகிட்டே இருக்கும். டீயில் 4 ஸ்பூனை சேர்த்து போடு. சிலரை பார்ப்பேன் நான், வழக்கமாக டீ போட்டு செல்வம் பிரதர் கொண்டு வந்து கொடுப்பாரு. நாங்கள் கம்மி பண்ண சொல்லுவோம் சர்க்கரையை. சிலர் சொல்லுவாங்க போட சொல்லு 4 ஸ்பூனு சர்க்கரையை போட சொல்லு. எப்படி குடிக்கிறது? இப்போ நாக்குக்கு நல்லா இருக்கும். நாக்குக்கு கீழே இருக்கிறதுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஆமாம், சில ஆசைகள் நல்லா இருக்கும். அரிப்படுத்தனுக்கு சொரிகிறது எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும். சொரிஞ்ச பிறகு தண்ணி ஊற்றினாதான் தெரியும். சொரிஞ்ச இடம்லாம் என்ன பண்ணும்? எஸ், சில காயம் ஆறாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆசைகள், நம்முடைய ஆசை தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருப்பாரு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதா, ஆசையெல்லாம் நீர்தானே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மை அல்லாமல் ஆசை வேறு உண்டானால் அவர் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேற ஆசை இருந்தா சொல்லுங்க, வேற ஆசை இருந்தா அவரை மறந்துருங்க. வேற ஆசை இருந்தா அவரை என்ன பண்ணுங்க? எஸ். ரொம்ப துக்கமாக இருக்கேன் பாஸ்டர், அதனால 2 காமெடி ஷோ கையில் இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னா முடிவு பண்ணிடுங்க, அவர் உங்களுக்கு இல்லை. சிலருக்கு துக்கம் வந்துட்டா போதும், உடனே எதை தேடி ஓடுவாங்க? எங்கடா அந்த டிவி, எங்கடா அந்த ரிமோட்டு, நான் உட்காந்து அதை பார்த்து என் ஆசை தீர என்ன பண்ணுறேன்? என் சோகத்தை மறக்கிறேன். சிலருக்கு ஆசை எல்லாம் பாட்டிலில் உண்டு. 2 பாட்டில் உள்ளே இறங்கினா ஆசை அப்படி நிம்மதி வந்துடும் அப்படின்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க ஆசை அவராக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஆசை நீங்க மட்டும்தான். அவருக்கு ஆசை என்னதான்? வேதம் சொல்லுது, பரலோகத்தில் கோடாகோடி தூதர்கள் ராத்திரி பகலா உட்கார்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறப்ப நம்ம ஆளுடைய கண்ணும் காதும் பார்த்தீங்கன்னா அப்படி கீழேயே பார்த்துட்டு இருக்குது. ஏன்? எங்கேயாவது என் பிள்ளைகள் என்ன துதிப்பாங்க, கீழே இருக்கிற துதியின் சத்தம் அப்படி காதல எழுந்த அடுத்த செகண்ட் இதோ மனுஷர்களின் துதிகளின் நடுவில் வாசமானவர் வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அங்க உட்கார்ந்து தூதர்கள் அவ்வளோ பரிசுத்தத்தோடு 2 செட்டைகளால் தன் முகத்தையும் 2 செட்டைகளால் கால்களையும் மறைத்து கொண்டு அவருக்கு பக்கத்தில் சிங்காசனத்தில் நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஆளை காணும். அதனால தான் அவங்களெல்லாம் கண்ணை மூட விட்டுட்டாரு. எப்போ இருக்கிறாரு எப்போ போறாருங்கிறது யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்? அடுத்த லூசிஃபர் எழும்பிடக்கூடாது. ஒருத்தவனுக்கு கண்ணை திறந்து விட்டார், இவர் அப்பப்போ காணாம போயிடுறாரு, பேசாம நம்ம என்ன பண்ணிடுவோம், சீட்டில் உட்காந்து பார்த்துருவோம்னு முடிவு பண்ணிட்டான். பார்த்தீங்களா? அதனால எல்லா கேருபீன்களுக்கும் எல்லா சேராபீன்களுக்கும் செட்டைகளால் கண்களை மூடி கால்களை மூடிக்கொண்டு பறந்துகிட்டே என்ன பண்ணுங்க, அவர் அங்கே இருக்கிறாரா இல்லையாங்கிறது கூட அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. நம்மால் பார்த்துட்டே இருக்கிறார். எப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு?
வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவரே நீர் பரிசுத்தர். வேதம் சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து கேட்டார். எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா? அங்க இருக்கிற எல்லா கண்ணையும் மறைச்சிட்டு ஒரு சின்ன ரூமுக்குள்ள உட்காந்து, சில நேரத்தில் ஜெபிக்கவே இடம் இல்லைன்னா பாத்ரூம்ல உட்காந்து அழுத நாட்கள் எல்லாம் உண்டு. இக்கட்டான சூழ்நிலையில உட்கார்ந்து கதறும் பொழுது, ஏசப்பா உம்மை நான் ஸ்தோத்திரம் பண்றேன், என் ஆசையெல்லாம் நீங்க மட்டும்தான், என் இருதயத்துல வேற யாருக்கு இடம் கிடையாது, என்னுடைய சுகமும் என்னுடைய துக்கமும் என்னுடைய துன்பமும் என்னுடைய தொல்லையும் எல்லா இக்கட்டும் சஞ்சலமும் என்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு நீர் மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜனம் அவரை நோக்கி கூப்பிட்டா போதும், அடுத்த செகண்ட் என்ன பண்றார் தெரியுமா? இதோ துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி இறங்கி வருகிறார். அல்லேலூயா! எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அத்தனை பேரையும் விட்டுட்டு நம்ம கிட்ட வந்துடுறாரு, அத்தனையும் கழட்டி விட்டு நம்மகிட்ட வந்துடுறாரு. அதான் ஏசப்பா. அப்படிப்பட்ட தெய்வத்தை இருதயத்துல சுமக்க வேண்டிய நம்ம, அவரை சுமந்து கொண்டே அவரை உள்ள வச்சுக்கிட்டே பக்கத்துல இன்னொன்னு கொண்டு வந்து வைக்கும் போது ஆண்டவர் பார்ப்பாரு, இது எனக்கு செட் ஆகுமான்னு பார்ப்பாரு. செட் ஆகுதுன்னா அவரே வச்சுப்பாரு. அவருக்கு செட் ஆகலைன்னு தெரிஞ்ச பிறகு அதை பக்கத்திலேயே வச்சுட்டு இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? சொல்லி பார்ப்பாரு, புரிய வைக்க பார்ப்பாரு. இது சரியில்லை மகளே, இது சரியில்லை மகனே, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல. நம்ம நௌத்தாமில் இருந்தோம்னா இந்த ஆசை என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? இது புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, உள்ள இருக்கிற இயேசுவை விட இவனுக்கு யாரு தான் முக்கியம்? யாரு தான் முக்கியம்? சில நேரத்தில் என்னதான் உபவாச ஜபமா இருந்தாலும் உபவாசமே எடுக்க முடியாது. அப்ப உள்ள புரிஞ்சுக்கிடும் சரீரம், இவங்களுக்கு உள்ள இருக்கிற இயேசு தெய்வம் அல்ல, வயிறு தான் என்னது தெய்வம். மாத்திரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய விசுவாசி பரிசுத்த ஓய்வு நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆராதிக்க வேண்டிய நபர் நல்லா கையில வெள்ளையும் சொல்லையும் உடுத்திட்டு பைபிளை தூக்கிட்டு வெளியே கிளம்புற நேரத்துல சொந்தக்காரன் வாசல்ல வந்து இறங்குவான். இறங்கின உடனே வா சேர்ந்து சர்ச்சை போவன் கூப்பிடுறதுக்கு பதிலாக வீட்டை திறந்து உள்ள உட்காந்து கொத்தும் கும்மாளமா அடிக்க ஆரம்பிச்சுட்டா சாத்தான் முடிவு பண்ணுவான், ஆண்டவர் முடிவு பண்ணிடுவார், என்னை விட ஆசை யாருக்கு? சரி அவங்க இருக்கட்டும், நான் போறேன். அவங்க இருக்கட்டும், நான் என்ன பண்றேன்? போறேன். அவர் விலகி போவார். இப்ப வேதம் சொல்லுது, ஆசை இச்சை எப்படி மாறுகிறதாம்? பாவத்தை கற்பம் தரிக்கிறது. பாவம் எதை கொண்டு வருகிறது? பாவத்துக்கு அதிபதி யாரு? பிசாசு. உள்ள வந்துட்டானா இல்லையா? உள்ள வந்துட்டானா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன், உள்ள வந்துட்டானா இல்லையா? பூட்டின வீட்டுக்குள்ள திருட வந்தா என்ன ஆகும்? ரோட்ல வந்தவன் செயினை அறுத்துட்டு அப்படியே போயிடுவான். ஆனா வீட்டுக்குள்ள திருட வந்தவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? செயின், நகை, கம்மல் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கிறது மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை பேருக்கு கழுத்தறுத்து போட்டு போயிடுவான், அழிச்சிட்டு போயிடுவான், அழிச்சிட்டு போயிடுவான். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்ப்பாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் காலையில் வந்து வாசலை பெருக்கி தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போடுற அம்மாவை காணலையே, இந்த வீட்டை விட்டு ஐயா வெளியே வரலையே. 4 நாள் வரலைன்னா 5ஆவது நாள் அவங்க கதவை தட்டி பார்ப்பாங்க, ஒன்றும் சொல்லிட்டு போகலையே, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி இல்லைன்னா என்னைக்கா ஒரு நாள் அழுகி நாற்றம் எடுக்கும் உள்ள இருந்து. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பான், என்ன இந்த வீட்டுக்குள்ள இருந்து கெட்ட வாடை வருது. திறந்து பார்த்தா இங்கே ரெட்டியார் இந்த அண்ணா நகர் பக்கத்தில் அப்படிதான் ஒரு குடும்பம், அட்வொகேட் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். நகைக்காக ஆசைப்பட்டு வீட்டுக்குள்ளே பூந்து நைட்டோட நைட்டு ஆளையை காலி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. யாருமே காப்பாற்றுறதுக்கு வரல. சப்போஸ் ரோட்டில் நடந்தால் என்ன இருந்திருக்கும்? 4 பேர் ஓடி வந்து காப்பாற்றிருப்பாங்க. ரட்சிப்புங்கிற போர்வைக்குள்ளே இருந்துட்டு இயேசுவை தவிர பிற ஆசைகள், வசனத்தை தவிர பிற விருப்பங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் மறந்து விடாதீங்க, அதுதான் பொல்லாப்பாய் மாறுகிறது. அதுதான் எப்படி மாறுது? பொல்லாப்பு. வசனத்துக்கு விரோதமான எல்லாமே பொல்லாப்புல முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனத்துக்கு விரோதமான எல்லாம் எதுல முடியும்? ஆமா, எடுத்த உடனே பொல்லாப்பா மாறாது. பாவம் பூரணப்படும் போது மரணத்தை பிறப்பிக்கும். புரிஞ்சுதா? பாவம் பூரணப்படும் போது எதை பிறப்பிக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். எது பாவம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாமே என்னதுதான்? பாவம்.
ஆண்டவரை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஆண்டவரை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாலே அது என்னதுதான்? ஒன்ஸ் கர்த்தர் எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டார்னா எஸ் இட் இஸ் நாட், அவ்வளோதான். இல்லை ஆண்டவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அட்ஜஸ்ட்லாம் பண்ண மாட்டார். உங்களுக்கு பிடிக்கலன்னா போயிட்டே இருப்பார். போறப்ப தெரியாது, போறப்ப தெரியாது. சிம்சோனை பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன். அவனுக்கு சில கட்டளைகளை கொடுத்திருந்தாரு. நீ மதுபானம் குடிக்க கூடாது, உன் தலையில சவரன் கத்திப்படக்கூடாது, நீ செத்த பிரேதங்களுக்கு பக்கத்தில் போகக்கூடாது, நிறைய உடன்படிக்கை அவன் மேல. ஆனா அவன் எல்லாத்தையும் செய்தான். எல்லாத்தையும் செய்யறப்ப ஒன்னு செஞ்ச உடனே எல்லாம் நடக்கல. வேதம் சொல்லுது, ஒரு சிங்கத்தை கொன்னு அந்த சிங்கத்தின் வாயில ஒரு தேன் கூடு இருந்துதான். அந்த தேன் கூட எடுத்து தேனை சாப்பிட்டானா. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேனை சாப்பிட்ட உடனே அபிஷேகம் போகல, தேனை சாப்பிட்ட உடனே கர்த்தர் விலகல. தெளிலாள் பின்னால ஓடுனா. தாய் தகப்பன் எச்சரித்தாங்க, வேணாம்ப்பா, உனக்கு எதுக்குப்பா இது வம்பு அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ஜாக்கிரதையா பார்த்துக்கிறேன், நான் என்ன பண்றேன், ஜாக்கிரதையா பார்த்துக்கிறேன். உண்மையிலே ஜாக்கிரதையா தான் இருந்தான். தெளிலால் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் அவளுடைய ஆசைக்கு விட்டு கூடாமல் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஒவ்வொன்றா போய் சொல்லி எவ்வளோ சமாளிச்சுட்டே இருந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமாளிக்கிறது ரொம்ப நாள் நடக்காது. சொல்லுங்க, சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப நாள் என்ன பண்ணாது, நடக்காது. ஒரு நாள் லாக் ஆயிட்டான், ஒரு நாள் கதை முடிஞ்சுது, அதோடு முடிஞ்சுது. கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போனார். அவர் போனதே தெரியாம புறப்பட்டு போய் நின்னான். 2 கண்கள் பிடுங்கப்பட்டது. வேடிக்கை பொருளாய் ஜனங்களுக்கு முன்பாய் நிறுத்தப்பட்டான். பலத்த பராக்கிரமசாலி பரிதாபமாய் விழுந்து போனான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கவில்லை. யார் சோதித்தது, யார் சோதித்தது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தரும் சோதிக்கல, பிசாசும் சோதிக்கல. யார் தான் சோதித்தது? நீங்க தான் சோதித்தீங்க. உங்க ஆசை உங்களை சோதித்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்கெல்லாம் பொல்லாப்ப பார்த்தீங்களோ, சொல்லுங்க, எங்கெல்லாம் பொல்லாப்ப பார்த்தீங்களோ, இன்னைக்கு பொல்லாப்பின் போர்வையை தூக்கி பார்த்தீங்கன்னா உங்க ஆசை அதுல இருக்கும். ஆயி பட்டணத்துக்கு முன்னால அதமான உடனே யோசுவா நேரா தேவ சமூகத்தில் போய் யோசுவாவும் இஸ்ரவேல் மூப்பர்களும் விழுகிறாங்க, முகம் குப்புற விழுந்து அழுகிறார்கள். ஏன் இது நடந்தது? வாக்கு தத்தம் கொடுத்தீங்கல்ல, உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. அப்ப கர்த்தர் சொன்னார், 36 பிரேதங்களுக்கு மேல இருக்கிற போர்வையை நீ தூக்கிப்பார் யோசுவா, உனக்கு இன்னொரு காரியம் விளங்கும். அப்பதான் புரிஞ்சுது. அந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எரிகோவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். எதுல பாவம் செய்தார்கள்? என்ன எடுத்தாங்க, என்ன எடுத்தாங்க? வாசித்து பாருங்களேன். அந்த யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. என்னெல்லாம் எடுத்திருக்கிறாங்க பாருங்க. முதலாவது என்ன 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 எடுத்திருக்கிறாங்க? பாபிலோனுடைய சால்வை. அடுத்தது 200 வெள்ளி சேக்கல். சரி, இதையெல்லாம் மிச்சித்து என்ன பண்ணிருக்கிறான்? சரி, இதை வச்சு எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்? சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காங்க. விடிஞ்சா கதவை திறந்தா வாசல் என்ன இருக்கு? மண்ணா. திருப்தியா சாப்பிடலாம். தேனிட்ட பணியாரத்தை போல கொடுக்கிறாரு. பொன் எடுத்து வச்சிருக்கிறான். இதை வச்சு என்ன வாங்க போற? புதுசா ட்ரெஸ் வாங்கி போட போறியா? இந்த 40 வருஷமாய் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. புதுசா செருப்பு கூட வாங்க முடியும். உன் கால் என்ன பண்ணல, பர்ஃபெக்டா போயிட்டு இருக்குது. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். வேர்வே கிடையாது. சொகுசா நடத்திட்டு இருக்கிறாரு. என்னையா வேணும் இதுக்கப்புறம்? இதை எடுத்து வச்சு என்ன பண்ண போற? நைட்டு குளிர போறதில்லை. எதுக்கு போறவ உனக்கு? காசு கொடுத்து எதுவும் வாங்க போறதில்ல. ஏன்னா எந்த தொழிலும் செய்ய போறதில்ல. முதலீடு பண்றது கூட உனக்கு தேவை கிடையாது. என்ன பண்ண போற? என்ன செய்ய போற? சில ஆசைகள் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. இங்க ஆகானுக்குள்ள எழுந்த ஆசையில ஏதாவது புண்ணியம் இருக்குதா? ஃபிட் ஃபார் நத்திங். ஏதோ 2 எடுத்து வச்சிருக்கணும், சந்தோஷம். ஏதோ கொஞ்ச நேரம் ஈன்னு பல்ல காட்டி படம் பார்த்தோன்னு ஒரு நிறைவு. ஏதோ ஒன்னா எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம்
ஜாலியாக இருந்தோன்னு ஒரு சின்ன சந்தோஷம். எத்தனை நாளைக்கு? ஏதோ கொஞ்சம் குடித்தேன், உலகம் மறந்து போய் அப்படி போதையில் கிடந்தேன் அப்படின்னு. எத்தனை நாளைக்கு? எவ்வளோ நேரத்துக்கு? ஒன்றும் கிடையாது. இந்த அற்ப சுகத்துக்காக, அற்ப சந்தோஷத்துக்காக உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ மறந்து போவாயோ? அவர் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. புரிந்து கொள்ளுங்க, அவர் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. மதில் சுவர் அப்படியே தான் இருக்கும், அதுல ஓட்ட விழுந்த மாதிரியே தெரியாது. ஆனா உள்ள பாதுகாப்பா இருக்கிறவர் விலகி போயிட்டாருன்னு வைங்க, இன்னொருத்தன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். எப்படி தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்? யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டு இருக்கிறான். தேவ புத்திரர் பரலோகத்தில் போகும் பொழுது பிசாசும் வாசல்ல போய் நின்று அவரிடத்துல சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவர் கேட்கிறார், எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கிறார். உலகம் முழுவதும் போயிட்டு வரேன். ஆண்டவரை கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல். அடுத்த நிமிஷம் பிசாசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீரே. அப்ப பார்த்துட்டே இருக்கிறான், எங்கேயாவது கேப் கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காதான்னு உங்களையும் பார்த்துட்டே இருப்பான். உங்க ஆசை கிறிஸ்துவாக இருந்து, அவருக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காது, அவர் வேண்டான்னு சொல்றத நான் வேண்டான்னு ஒதுக்கிடுவேன், நான் உத்தமத்தில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு இருப்போன்னு சொன்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நன்மையான ஈவுகளை தருவார். நன்மையான ஈவு, எந்த ஈவும் நன்மையான ஈவும். அடுத்தது பூரணமான வரங்களும் எங்கிருந்து வருகிறதா? வெளிச்சத்தின் பிதாவின் இடத்திலிருந்து. வெளிச்சம்னா வேற ஒண்ணும் கிடையாது, இந்த வசனம், இந்த வார்த்தை வசனத்திலிருந்து வருது. வேதம் சொல்லுது, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராவிட்டால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு மன மகிழ்ச்சியே இல்லை. காரணம் பைபிள் இல்லை. பைபிள் படித்தா மட்டும் போதாது. கர்த்தர் சித்தமான ஞாயிற்றுக்கிழமை இந்த யாக்கோபின் புஸ்தகத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் எடுக்க வேண்டிய 4வது பிறவி. முதல் ஜெனிப்பித்தல், அம்மா வயிற்றிலிருந்து வெளிப்பட்டு வந்தோம். 2வது ஜெனிப்பிக்கப்பட்டோம். எப்படி? சபை நடுவே தண்ணீரினால் ஜெனிப்பிக்கப்பட்டோம். 3வது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டோம். 4வது ஒரு ஜெனிப்பிக்கப்படுகிற அனுபவம் இருக்கிறது வேதத்தில். யாக்கோபின் புஸ்தகத்தை வாசிங்கன்னா இருக்கும், வசனத்தால் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? வசனத்தில் பிறக்கணும். கர்த்தர் சித்தமானால் அதை குறித்து நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை வசனத்தால் ஜெனிப்பிக்கப்படுவீர்கள். ஆனால் பக்கத்தில் இருக்க உங்களை பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பா நீங்க பரலோகத்தில் இருப்பீங்க அப்படின்னு. கண்டிப்பா எங்க இருப்பீங்க? பரலோகத்தில் இருப்பீங்க. வசனத்தால ஜெனிப்பிக்கப்படாத யாரும் பரலோகத்தில் இருப்பது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3. என்னெல்லாம்? ஆவி, ஜலம், இரத்தம். ஆகவே இந்த காலை வேளையில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம பரலோகத்தில் இருக்க போகிறோமோ அல்லது நரகத்துக்கு போக போகிறோமோ. நம்ம ஆசைகள் நமக்குள்ள பொல்லாங்கை வரவைத்திருக்குமானால் இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க ஆண்டவர்கிட்ட? உமக்கு பிடிக்காத எல்லா ஆசைக்கும் நான் கெட் அவுட் சொல்ல போறேன் ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீர் தான் சொல்றவங்க அப்படி எழுந்து நில்லுங்க பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். எல்லாரும் அப்படி எழுப்பி நில்லுங்க. சில நிமிஷங்கள் நல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உன் வாய் விரிவாய் திற, என் ஜீவ வார்த்தையினால் நிரப்புவேன் என்று சொன்னாரு. அவருடைய முகத்தை எல்லாம் நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய முகத்தை எல்லாரும் நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட நீங்க பேசுங்கப்பா, என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க, என்னோடு இடைப்படுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை
உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் யாரும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் சுகத்திலும் என் துக்கத்திலும் என் துன்பத்திலும் என் சந்தோஷத்திலும் எனக்கெல்லாம் நீர் தான், எனக்கெல்லாம் நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், எனக்கு வேறொரு ஆசை இல்லைப்பா. வாய் திறந்து சொல்லுங்க. ஒருவேளை இத்தனை நாட்கள் எனக்குள்ள பல ஆசைகள் இருந்திருக்கலாம், பல ஆசைகள் பல இச்சைகள் எனக்குள்ள இருந்திருக்கலாம், எனக்குள்ள இவைகள் எல்லாம் இருந்தாதான் என் வாழ்க்கை பூரணப்படும் என்கிற எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் தீர்மானிக்கிறேன், என் ஆசை, என் எதிர்பார்ப்பு, என் வாஞ்சை, என் விருப்பம் எல்லாம் நீங்க ஒருவர் மாத்திரம்தான். இன்னைக்கு வாழ்க்கையில நாங்கள் பொல்லாப்பை பார்க்கிறோமானால் இன்றைக்கு பொல்லாப்பின் கீழ் மறைந்திருக்கிறதான அந்த ஆசைகள் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாரும் யோசித்து பார்க்கணும். எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்காத பொல்லாப்பு வந்திருக்கிறதானால் ஏதோ ஒரு இடத்துல நான் இடம் கொடுத்திருக்கிறேன். நான் உலகத்தான் அல்ல, சத்துரு தானாகவே என் வாழ்க்கையில கிரியை செய்ய நான் இரத்தத்தில் மறைந்திருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை சுற்றி அவர் வேலி அடைத்திருக்கும் பட்சத்தில் சத்துரு என்னை மேற்கொள்ளுகிறதை நான் காண்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்கு பிடிக்காத ஒரு பாவமோ தேவன் அருவருக்கிற சில காரியங்களோ என் இருதயத்தில் மறைந்திருக்க கூடும். அவைகள் இருக்குமானால் இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத யாவையும் விட்டு நான் விலகி போகிறேன். எவைகளெல்லாம் கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறீரோ, இந்த ஜெப வேளையில எனக்கு நீர் எவைகளெல்லாம் உணர்த்துகிறீரோ அவைகளை விட்டு நான் விலகுகிறேன் ராஜா. அவைகள் எனக்கு வேண்டாம் சுவாமி. அவைகள் என்ன பெரிய மேன்மை உள்ளதா இருந்தாலும், எனக்கு எவ்வளவு பெரிய லாபத்தை தரக்கூடியதா இருந்தாலும், ஓ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரே, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறபடியினாலே எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று நான் உதறி தள்ளினேன் என்று சொல்லி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள எதையும் இழக்க நான் ஆயத்தம் என்று எழுதுகிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் உங்கள் மேல் இறங்கி வருவதாக. இந்த உபவாச நாளில தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மையை இது முதற்கொண்டு உன் கண்கள் காணும் என்று சொல்லி, கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மையை உன் கண்கள் நிச்சயமாய் காணும், உன் கண்கள் நிச்சயமாய் காணும், உன் கண்கள் நிச்சயமாகவே காணும். வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. நன்மையான ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். எனக்காய் நீர் ஆயத்தம் பண்ணுகிற நன்மையான ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்க போகிற பூரணமான வரங்களுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, மகன் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை தடையில்லாமல் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் தருவீராக. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. தடைப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே வருகிற நாட்களில் கர்த்தர் கொண்டு வாங்க. இன்றைக்கு வந்த எங்களுக்குள்ள உம்முடைய வார்த்தையை விதைத்திருக்கிறீர். அந்த வார்த்தை ஆவியாக ஜீவனாக எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. தகப்பனே, ஆண்டவரே, சுயாதீன பிரமாணமாகிய வசனத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அந்த வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதனாலே அந்த நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் நாங்கள் கண்டடைய உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. நாளை தினத்தில் நடக்கிற துதி ஆராதனை ஆசீர்வதிங்க. ஓய்வு நாள் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்னும் இன்னும் உள்ள சதா காலங்களிலும் வந்திருக்கிற நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.